இப்போ லேண்ட் ரிசோர்சஸ் இன் இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வி வில் சி த டெஃபினிஷன். வி லிவ் ஆன் லேண்ட், வி பெர்ஃபார்ம் அவர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆன் லேண்ட் அண்ட் வி யூஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அதாவது நம்ம லேண்டில் நம்ம வாழ்கிறோம், அதை டிபெண்ட் பண்ணி நம்ம ஏகப்பட்ட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம். அந்த லேண்டையே நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய வழியில் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால லேண்டும் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸ், ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும். அந்த ரிசோர்ஸ் தான் நேச்சுரல் வெஜிடேஷன் வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நேச்சுரல் வெஜிடேஷன்னா ட்ரீஸ், பிளான்ஸ், ஆல் த கிரீனரி பிளான்ஸ் எல்லாமே அது வந்து நேச்சுரல் வெஜிடேஷன்ல தான் வரும். வைல்டு லைஃப், ஹியூமன் லைஃப், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், அந்த லேண்ட் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் தான், செகண்ட் வைல்டு லைஃப், தேர்ட் ஹியூமன் லைஃப். அனிமல்ஸ் லைஃபுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது, ஹியூமன் லைஃப்க்கும் அது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நம்மளோட டிரான்ஸ்போர்ட், நம்மளோட கம்யூனிகேஷனுக்காக அது ஹெல்ப் பண்ணுது. இந்தியாவில் இருக்க லேண்ட் ரிசோர்சஸ்க்காக பார்ப்போம். மொத்தமே நம்ம இந்தியாவில் லேண்ட் ரிசோர்சஸ் 3 டைப்பா பிரிச்சுக்கலாம். அந்த 3 டைப்பா இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளோ சார்ட், ஒரு ட்ரீ சார்ட் மாதிரி போட்டு இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மவுண்டன், அடுத்து பிளாட்டோஸ், அடுத்து பிளெயின்ஸ். ஃபர்ஸ்ட் மவுண்டன்னா நமக்கு தெரியும், இந்தியாவில் நிறைய இடத்துல மவுண்டன்ஸ் இருக்கு. மேக்சிமம் எல்லாமே ஃபோல்டு மவுண்டன் தான். அந்த ஃபோல்டு மவுண்டன் எப்படி கிரியேட் ஆகும்னா, நம்ம இந்தியன் பிளேட் இருக்கு, அதுக்கப்புறம் யுரேஷியன் பிளேட்னு ஒன்று இருக்கு, டெக்டானிக் பிளேட்ஸ். அதாவது ஒரு டெக்டானிக் பிளேட் இன்னொரு டெக்டானிக் பிளேட்டுக்கு, ரெண்டுமே கான்டினென்டல் பிளேட்ஸ். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மோதும் போது கண்டினியூஸ் ப்ரெஷர்னால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல பல்ஜ், ஒரு மவுண்டன் மாதிரி கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆனதுதான் நமக்கு இருக்கிற ஹிமாலயாஸ். ஆக்சுவலா ஹிமாலயாஸ்ன்றது யங் ஃபோல்டு மவுண்டன், அதுக்கு ரொம்ப சின்ன வயசு தான் ஆகுது. அதை விட ஆரவல்லி மலைத்தொடர்கள், ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கு, அதெல்லாம் பல 1000 வருஷம் ஓல்டு. ஹிமாலயாஸை விட அது ஓல்டு மவுண்டன்ஸ். இப்போ இங்க பிளாட்டியோஸ்னு பார்த்தோம்னா, பிளாட்டியோஸுக்கு என்னன்னா, அதே டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ன்றனால, பூமியில இருக்கிற மூவ்மெண்ட்னால ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த லேண்ட் மட்டும் அப்படியே மேல எழும்பி வரும். அதுதான் பிளாட்டோ. பிளாட்டா தான் இருக்கும், பட் மிச்ச லேண்டு கூட கம்பேர் பண்ணும்போது அது உயரமா இருக்கும், மேல ஏறி வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல அங்க இருக்கிற ரீசோர்சஸ் எல்லாம் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா பூமி ஆழத்துல இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் தானாவே மேல ஏறி வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம மைனிங் பண்றது, மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறது, இட் வில் பி வெரி ஈஸி. தட் பிளாட்டோஸ் வில் பி ரிச் இன் ரிசோர்சஸ். அடுத்து பிளேன்ஸ். பிளேன்ஸ்ன்றது நமக்கு தெரியும், சமதளங்கள் இருக்குதா, இங்க புல்லுலாம் நிறைய வளரும். இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் அஸ், கன்வீனியன்ட் ஃபார் அஸ் டு லிவ் அண்ட் டூ அக்ரிகல்ச்சர். அடுத்து லேண்ட் யூட்டிலைசேஷன். லேண்ட் யூட்டிலைசேஷன்ன்றது எப்படி நம்ம அந்த லேண்டை யூஸ் பண்ண போறோம்ன்றது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் வந்து நமக்கு 33% இருக்கு. பட் ஆஸ் பர் ISFR 2021 படி the total forest and tree cover was 24.62%. ISFR னா என்ன சொல்லுங்க, புக்ல இருக்கும். ISFR னா இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். இதை ஃபாரஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். நமக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வச்சது 33% நமக்கு ஃபாரஸ்ட் இருக்கணும். மொத்த லேண்ட் ஏரியால 33% ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் இருக்கணும். ஆனா நமக்கு 24.62% தான் இருக்கு. ஏன்னா ஃபாரஸ்டும் நமக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிசோர்சஸ் அதிகப்படுத்தணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு 2021ல வந்து ISFR ரிப்போர்ட் படி நமக்கு 24.62% தான் இருக்கு. we are behind our schedule. பிளான் பண்ணதை விட நம்ம என்ன அதை அச்சீவ் பண்ணல. we are backside, we didn't achieve our target. அடுத்து நமக்கு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை கல்டிவேட் பண்ண முடியாத லேண்ட். ஓகேவா? கல்டிவேட் பண்ண முடியாத லேண்டை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோம்? பேரன் அண்ட் வேஸ்ட் லேண்டுன்னு தனியா ஒரு கேட்டகரி பிரிச்சு வச்சிடுறோம். அந்த லேண்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. ஆக்சுவலி இட் இஸ் அ வேஸ்ட் லேண்ட். அடுத்து லேண்ட் புட் டு நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ். இந்த இது வந்து வேஸ்ட் லேண்டு கிடையாது, ஆனா பட் இட்ஸ்
கல்டிவேட்டிங்க பண்ண முடியாது, பட் அதர் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் கட்டலாம், ரோடு கட்டலாம், ஃபேக்டரி கட்டலாம். அங்க இருக்கிற சாயில் கண்டிஷன்ஸ் எல்லாம் குட்டா இருக்கும், ஒரு ஸ்டேபிள் சாயில் அங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட், செகண்ட் வந்து நான் கல்டிவபிள் லேண்ட், லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன், இதுல விவசாயம் பண்ணவே முடியாதுன்ற லேண்ட்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி பேரன் லேண்ட், செகண்ட் கேட்டகரி ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக நம்ம வச்சிருக்கிற லேண்ட். அடுத்து இதை தவிர இன்னொரு அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட் இருக்கு, இது ஃபாலோ லேண்டை தவிர. அப்ப அதை பாக்குறதுக்கு நமக்கு ஃபாலோ லேண்ட் தான் என்னன்னு தெரியணும். ஃபாலோ லேண்ட்னா கல்டிவேஷன் பண்ணக்கூடிய லேண்டு, ஆனா அதுல கல்டிவேஷன் பண்ணாம விட்டு வச்சிருப்பாங்க. இதுல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னா கரண்ட் ஃபாலோ, இது வந்து ஒரு வருஷமோ இல்ல அதுக்கு கீழேயோ அதுல அக்ரிகல்ச்சர் பண்ணாம விட்டுருப்பாங்க. கிராப் ரொட்டேஷன்ல ஃபாலோ லேண்ட்ன்றது ஒரு பார்ட். நம்ம எதுவுமே கல்டிவேட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா the soil will regain its nutrients. அடுத்து ஃபாலோ லேண்ட்ல அதர் than கரண்ட் ஃபாலோ அப்படின்றது, இப்ப கரண்ட் ஃபாலோ லேண்ட்ன்றது 0 to 1 year வரைக்கும் கல்டிவேட் பண்ணாம வச்சிருப்பாங்க. அதர் தேன் கரண்ட் ஃபாலோ அப்படின்றது 1 to 5 years வரைக்கும் கல்டிவேட் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இப்ப ஃபாலோன்றது என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப அன்கல்டிவேட்டட் லேண்ட்ல பார்ப்போம். அதாவது ஃபாலோ லேண்டை தவிர ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் கிரேசிங் லேண்ட், அதாவது ஆடு மாடு மேய்ச்சலுக்கு அந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம், அங்க புல்லு வளர்க்கலாம். அடுத்து நமக்கு தேவையான சின்ன சின்ன கிராப்ஸ் எல்லாம் அங்க வளர்த்துக்கலாம். லேண்ட் அண்டர் மிஸ்சலேனியஸ் ட்ரீ கிராப்ஸ் க்ரோவ்ஸ். அடுத்து கல்ச்சரலபிள் வேஸ்ட்லேண்ட், இது வந்து ஆக்சுவலா கல்ச்சரலபிள் வேஸ்ட்லேண்ட் தான். அப்புறம் ஏன் நம்ம இங்க அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட்ல போட்டிருக்கோம்னா, ஃபாலோ லேண்டுக்கு 2 கேட்டகரி, 0 to 1 year ஒரு கேட்டகரி, 1 to 5 years ஒரு கேட்டகரி. 5 வருஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அது டோட்டலா வேற கேட்டகரிக்கு அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட்ல போயிடும். அடுத்து நெட் சோன் ஏரியானா என்னன்னு தெரியணும். அதாவது நெட்னா என்ன, நம்ம கிட்ட இருக்கிற நெட்டு கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெட் சோன் ஏரியானா நம்ம இருக்கிற ஏரியால எந்த இதுல நம்ம விவசாயம் பண்ண முடியுமோ அதுதான் நெட் சோன் ஏரியா. இப்ப என்கிட்ட பெரிய 1 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அந்த 1 ஏக்கர் லேண்ட்ல சுத்தி நான் வேலியெல்லாம் போட்டுட்டேன், மண்ணெல்லாம் போட்டு சில இடத்துல குளம் வெட்டியிருக்கேன், அந்த குளத்துல தண்ணி நிக்குது, சில இடத்துல ஆடு மாடு அதெல்லாம் வளர்க்குறேன். சோ 1 ஏக்கர் நிலத்துல பாதி இதுக்கே போயிடுச்சு, செலவாயிடுச்சு. மீதி இருக்கிற half a ஏக்கர் தான் எனக்கு நெட் சோன் ஏரியா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இந்த இதுல பார்க்கலாம். land use patterns refers to the way the land is utilized. First, the forest cover of the land is less than the prescribed 33%. நமக்கு 33% இருக்கணும்ன்றது கவர்மெண்ட் எடுத்த முடிவு. இப்ப ரீசெண்டா ஒரு ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தோமே, ISFR, அவங்க எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க? they said around 24%. ஓகேவா? அது இருக்கு. டோட்டல் நெட் சோன் ஏரியா ஆஃப் இந்தியா இஸ் 46.24%. அதாவது மொத்த லேண்ட்ல நம்ம இப்ப அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்றது 46%. அதாவது ஞாபகம் வச்சுக்கணும், பாதிக்கு பாதி விவசாயம் தான் யூஸ் பண்றோம். காடுகள்லாம் அழிச்சு இருக்கிற எல்லா இடத்தையும் அன்கல்டிவேபிள் லேண்டா இருக்கிறதையும் கல்டிவேபிள் லேண்டா மாத்தி விவசாயத்துக்கு யூஸ் பண்றோம். ஃபுட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட். அடுத்து நெட் சோன் ஏரியா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறும். அடுத்து 3.38% of total land is used for grazing. அடுத்து ரிமைனிங் லேண்ட் எல்லாமே ஃபாலோவா வச்சிருப்போம், வேஸ்ட் லேண்டா வச்சிருப்போம். 3.38% தான் கிரேசிங்க்கு யூஸ் பண்றோம். நம்ம அதிகமா ஆடு மாடு அதெல்லாம் வளர்க்குறோம். அது நம்ம எடுத்துட்டு போய் மேய்ச்சலுக்காக விடுறது, ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்தியாலேயே மொத்த லேண்ட்லயே ஒரு 3% மட்டும்தான், 3.38%. அடுத்து நம்ம லேண்ட் யூஸ் பண்றதுல 5th பாயிண்ட், இன் இந்தியா த லேண்ட் அண்டர் பெர்மனன்ட் பாஸ்டர் ஹாஸ் டிக்ரீஸ்ட். இப்ப நம்ம பார்த்ததுதான் பாஸ்டர், அந்த மேய்ச்சல் நிலம் தான் பாஸ்டர். அது பெர்மனண்டா இருக்கிற பாஸ்டர்ஸ், எப்பயுமே அங்க மேய்ச்சல் நிலம்னு வச்சுக்கிறதா நல்லா புல்லு வளரும், அது டிக்ரீஸ் ஆயிடுச்சு. மக்கள் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி அதை மேய்ச்சல் நிலமா யூஸ் பண்ண முடியாத மாதிரி வச்சுட்டாங்க.
அடுத்து இம்பார்ட்டன்டான ஒன், லேண்ட பத்தி பார்க்கும்போது லேண்ட் டீக்ரடேஷன். இத பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் லேண்ட் டீக்ரடேஷன்ல. லேண்ட் டீக்ரடேஷன்னா என்னன்னா, அது குட் குவாலிட்டியா இருந்திருக்கும். இப்ப அதோட குவாலிட்டி குறைஞ்சு, அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் குறைஞ்சு, அதோட ஃபெர்டிலிட்டி லாஸ் பண்ணிட்டு கிராப்ஸ் யூஸ் பண்ண முடியாத மாதிரி அது மோசமான குவாலிட்டிக்கு போயிடும். இதுதான் லேண்ட் டீக்ரடேஷன். ஓகேவா?